வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அது சமநிலையை தேடக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். யாரிடமும் சண்டை போடக்கூடாது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். ஆனா அனைவரிடமும் நம்ம பழக வேண்டும். பழக்கம் அப்படிங்கிறது சரியாக இருக்கணும். ஆனா யாரிடமும் சண்டை போடக்கூடாது. நம்ம கூட இருக்கவங்களும் சண்டை போடாம நம்ம பார்த்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. ஆனா உங்களுடைய குடும்பத்தில் அதற்கு அப்படியே எதிர்மாறாக நடக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத சண்டைகள், பிரச்சனைகள் எல்லாம் உங்களுடைய குடும்பத்தில் நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்க ஒரு மாதிரி இருப்பீங்க. ஆனா உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு எதிர்மாறியாக இருக்கும். நீங்க யாரிடமும் சண்டை போட விரும்பாத ஒரு நபராக இருப்பீங்க. அமைதியா வாழ வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க. முக்கியமா இயற்கையோடு மிகவும் இணைந்த ஒரு நபராக இருப்பீங்க. இயற்கை அப்படிங்கிறது இருந்தா போதும். அதுவும் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அதுக்காண்டி நீங்க என்னனாலும் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்க இருப்பீங்க. யாருக்கும் கெடுதல் நிலைக்காத ஒரு நல்ல ஒரு மனம் கொண்ட ஒரு நபர்கள். அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையானது உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில பல நேரங்களில் நீங்க செய்த நல்ல செயல்களுக்கு எதிராகவே சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஏன் அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு வருது அப்படின்னு நீங்க யோசித்திருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு கெடுதல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில ஏற்பட்ட சில ஏமாற்றங்களானது இருக்கு. பொதுவா உங்களுடைய வாழ்க்கையில 4 முக்கியமான ஏமாற்றங்கள் இருக்கும். நம்பியவர்களால் ஏற்பட்ட ஏமாற்றம், இதுதான் முதல் ஏமாற்றம். நீங்க ஒருவரை நம்பினால் முழு மனதுடன் நம்புவீங்க. இல்ல அப்படின்னா அவங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்க இருப்பீங்க. ஆனால் அவர்களுக்கு உதவி செய்வதில் நீங்கள் தயங்க கூட மாட்டீங்க. ஒருவரை நம்பிட்டீங்க அப்படின்னா அவர்களுக்காக பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், வண்டியாக இருக்கட்டும், வாகனங்களாக இருக்கட்டும், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். முதல்ல நீங்க போய் நிற்பீங்க. அவன் வேறு யார்கிட்டயும் உதவி கேட்டு போகக்கூடாது. என்கிட்ட தான் அவன் உதவி கேட்டு வரணும். அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் சில நேரங்களில் அந்த ஒரு நம்பிக்கை தான் உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தியிருக்கும். நீங்க இதுவரைக்கும் பார்த்து பார்த்து உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக நினைத்து உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்க ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து பண்ணியிருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்தில் செய்த உதவியை அவங்க மறந்து உங்களுக்கு எதிராக மாறியிருப்பார்கள். உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை அவர்கள் கொடுத்து கொண்டிருப்பாங்க. அது மட்டும் அல்லாம உங்களை தேவையில்லாத வார்த்தைகளாலும் அவங்க பேசிக் கொண்டிருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது நிச்சயமாக இருக்கும். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில இது நடந்து கொண்டுதான் இருக்கும். இதை இன்னும் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய மனதிற்குள் இதை நினைத்து அழுது புலம்பிக் கொண்டு இருப்பீங்க. இரண்டாவதாக பண விஷயத்தில் ஏற்பட்ட சோதனைகள். இந்த துலாம் ராசி அன்பர்கள் சம்பாதிக்க தெரிந்த ஒரு நபராக இருப்பீங்க. எந்த வழியாக சென்றால் சம்பாதிக்க முடியும், அந்த சம்பாதித்த பணத்தை என்ன செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் சில நேரங்களில் பணமானது உங்களுடைய கையில் தங்காமல் போயிருக்கும். நீங்கள் சேமிக்க நினைத்தாலும் திடீரென்று செலவுகள் உங்களுக்கு அதிகரித்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு செலவுகள் உங்களுக்கு தேவையுள்ள பயனுள்ள செலவுகளாக இருக்கும். நீங்கள் நம்பி பணம் கொடுத்தவர்கள் திருப்பி உங்களுக்கு கொடுக்காமல் கூட போயிருக்கலாம். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கும். உறவுகள்ல உங்களுக்கு ஏற்பட்ட துரோகங்களானது இருக்கும். இந்த துலாம் ராசி அன்பர்கள் உறவுகளை மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு நபர்களாக எப்பொழுதுமே இருப்பாங்க. குழந்தைகள், பெரியவர்கள், உங்களுடைய நண்பர்கள் யாராக இருந்தாலும் மதிப்பு கொடுத்து தான் பேசுவீங்க. ஒரு வார்த்தை கூட அவங்கள தவறா பேச மாட்டீங்க. தவறா பேசணும்னு நீங்க நினைக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதராக நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்கள். நீங்கள் ஒருவரை நேசித்தால் முழு மனதுடன் நேசிப்பீங்க. அவங்களுக்காக உயிரையும் கொடுப்பீங்க. என்னனாலும் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருப்பீங்க. ஆனால் சில நேரங்களில் அந்த உறவுகளே உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கும். இது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இது பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், அனைவரின் வாழ்க்கையிலும் நிச்சயமாக நடந்திருக்கும். அந்த ஒரு நபர் நீங்க உயிருக்கு உயிராக நேசித்த ஒரு நபர், அது உங்களுடைய காதலனோ, காதலியோ, ஏன் உங்களுடைய நண்பனோ, நண்பியோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவரால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். உறவுகளில் இருக்கக்கூடிய ஒரு நபராக கூட இருக்கலாம். சிலருக்கு காதல் வாழ்க்கையிலும் பெரிய பெரிய ஏமாற்றங்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். உங்களுடைய குணமானது மற்ற ராசிக்காரங்களுக்கு பிடிக்காம இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் எதையும் செய்ய தயங்க மாட்டீங்க அப்படின்னா எல்லா விதமான செயல்களையும் துணிச்சலுடன் இறங்க மாட்டீங்க. அதுல ஏதோ ஒரு தவறுகள் ஏற்பட்டிருமோ அப்படின்னு பார்த்து பார்த்து நீங்க இருப்பீங்க. அது உங்களுடைய காதலனுக்கும் காதலிக்கும் பிடிக்காமல் இருக்கலாம். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில காதல் தோல்வி அப்படிங்கிறது நிறையவே உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும். நான்காவதாக உழைப்புக்கு கிடைக்காத ஒரு மதிப்பு. நீங்கள் மிகவும் உழைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மதிப்பானது கிடைக்காமல் போயிருக்கும். நீங்கள் செய்த வேலைகளுக்கு மற்றவர்கள் பேர் வாங்கி கொண்டு போவாங்க. இதனை நினைத்து நீங்கள் மிகவும் பொறாமைப்படுவீங்க. இதனால் உங்களுடைய மனதில் ஒரு சோர்வான ஒரு சில விஷயங்கள் நிச்சயமாக ஏற்படும். ஏன் இந்த சோதனைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குன்னு தெரியுமா? துலாம் ராசிக்கார துலாம் ராசிக்காரங்க அதிபதி யார் தெரியுமா? சுக்கிர பகவான். இந்த சுக்கிர கிரகம் வாழ்க்கையில வசதி, செல்வம், சந்தோஷம் ஆகியவற்றையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். எனவே உங்களுடைய அதிபதி மனது வைத்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றமானது உங்களுக்கு கிடைக்கும்.
ஆனால் அந்த ஒரு பலன் வருவதற்கு முன்பு சில சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். சில சோதனைகளை நீங்கள் அனுபவித்து அதை கடந்து வந்தால் மட்டுமே இந்த வசதி வாய்ப்பை உங்களால பார்க்க முடியும். அதனால தான் ஆரம்ப காலத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கீங்க. இந்த ஒரு கஷ்டம் உங்களுக்கு இதுவரைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த ஒரு கஷ்டமானது ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் நல்லதே நடக்கும். நான் இதுவரை கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவதை நான் கூறுகிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மெதுவாக நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இதுவரை நின்று போன விஷயங்கள் கூட நகர ஆரம்பிக்கும். பாதியில் நிறுத்தி வைக்கப்பட்ட வேலைகள், உங்களை ஏதாவது ஒரு இடத்தில் உங்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருந்த விஷயங்கள் அனைத்திலும் உங்களுக்கு மீண்டும் ஒரு மதிப்பானது கிடைக்கும். அவர்களை தேடி வந்து பேசுவாங்க. வேண்டாம் என்று தூக்கி எறிந்த நபர்கள் உங்களை தேடி வருவார்கள். திடீரென்று புதிய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான பலன்கள். இந்த சுக்கிர கிரகம் உங்களுக்கு 3 முக்கியமான பலன்களை கொடுப்பார். 1, பணவரவை அதிகரிப்பார். சில புதிய வருமான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்குவார். அது மட்டுமல்லாமல் நீங்கள் சேர்த்து வைத்த பணத்தின் மூலம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே அதனையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையில வசதியை ஏற்படுத்துவார். வீடு வாங்கணும் அல்லது குடும்ப வசதி தொடர்பான நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் இருந்த கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் அடைத்து புதிதாக வீடு கட்டணும், வீடு வாங்கணும், வாகனங்கள் வாங்கணும், குடும்பத்துல வசதியை ஏற்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைத்தீங்க அப்படின்னா அதற்கான ஒரு காலமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மேம்பாடு, ஒரு முன்னேற்றமானது நிச்சயமாக கிடைக்கும். அடுத்ததாக உறவுகள்ல நல்ல ஒரு மாற்றமானது உருவாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் குறைய ஆரம்பிக்கும். முக்கியமா குடும்பத்திற்குள் நான் பெருசா நீ பெருசான்னு அடித்துக் கொண்டிருந்த இடத்தில் இந்த ஒரு நேரத்தில் ஒற்றுமையாக மாறுவார்கள். சொத்து பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும். உங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா மாறும்? இப்போது இருக்கக்கூடிய நீங்கள் மெதுவாக முன்னேற ஆரம்பிப்பீங்க. நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் உங்களை வலிமையாக மாற்றுவதற்காக மட்டுமே இருந்தது. முக்கியமா உங்களுக்கு ஒரு நிலையானது மாறுது அப்படின்னா குடும்பத்தோட நிலையானது மாறும். குடும்பத்தில் நீங்கள் மட்டும் சரியாக இருப்பீங்க. உங்களுடைய பெற்றோர்களோ உங்களுடைய உடன் பிறந்தவர்களோ ஏதாவது ஒரு தவறுகள் செய்து கொண்டிருக்காங்க, உங்களுடைய பேச்சை கேட்காம இருக்கிறாங்க, அவங்களுடைய போகின்ற வழியானது சரியில்லை அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் அதனை அவர்கள் அதை அறிந்து கொண்டு இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவாங்க. இந்த ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். புதியதாக சில மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். மனதில் ஒரு புதிய நம்பிக்கை உருவாகி ஒரு புதிய முடிவை எடுக்க வைக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். எனவே துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் இதுவரை சந்தித்த கஷ்டங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகின்ற ஒரு அனுபவமாக மட்டுமே இருக்கும். நாளை முதல் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஆரம்பமாகும். நீங்கள் இழந்ததை விட அதிகமாக பெறப்போகிறீங்க. இதுவரைக்கும் போனது போகட்டும். ஆனா இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில வருவது அதிகமாகவே இருக்கும். துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நல்ல நாட்கள் தொடங்கிவிட்டது. இந்த நல்ல நாட்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு முன்னேற்றமானது நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது. நான் கூறியது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.